அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக, ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முந்திய சமுதாய மக்களுக்கு என்னென்ன நோய்கள் எல்லாம் ஏற்பட்டதோ அந்த அனைத்து நோயும் என் சமுதாயத்திற்கும் ஏற்படும் என்பதாக சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அது என்ன நோய் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டேன். அதாவது என்னன்னா, உடல் சம்பந்தப்பட்ட நோய் கிடையாது, இதுவெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஷரு, ஆணவம் கொள்வது. முந்தைய சமுதாய மக்கள் ஆணவம் கொண்டதின் காரணமாகத்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் திருக்குர்ஆனில் இருக்கிறது. இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னாங்க, வல் பத்தரு, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது. அல்லாஹுடைய நிஅமத்துகளை, எத்தனையோ நிஅமத்துகளை ஒவ்வொரு அணுதினமும் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன செஞ்சிடறோம், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். அதே போன்று மூணாவதாக சொன்னாங்க, வத்தகாசுரு, பொருட்களை சேர்க்க வேண்டும் என்கிற ஆசை. நாலாவதாக சொன்னாங்க, வத்தனாஃபுசு ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே ஆர்வம் கொள்வது. இந்த உலகத்திலே ஆர்வம் கொள்வது, இதுவெல்லாம் நம்மளுடைய ஈமானுக்கு பாதிப்பை தரக்கூடிய பாவங்களாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, வத்தபாஉது, நன்மைகளை விட்டு தூரமாக செல்வது, எந்த நன்மையும் செய்யாம நல் அமல்களை விட்டு தூரமாகுவது. ஐந்தாவதாக சொன்னாங்க, வத்தஹாசுது, பொறாமை கொள்வது. ஹத்தா யகூனுல் பகியு, வரம்பு மீறி பொறாமை கொள்வது. எதுல பொறாமைப்படணுமோ அதிலெல்லாம் பொறாமைப்படாம வரம்பு மீறி பொறாமைப்படுவது, வரம்பு மீறுவது. அடுத்தவனுக்கு கிடைத்த நிஅமத் அது அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பது, இதுதான் பொறாமன்னாங்க. சும்மல் ஹரஜு, பிறகு கொலை செய்வது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இப்படிப்பட்ட உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து நம் அனைவரையும் நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். முந்தைய சமுதாய மக்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஒவ்வொரு நோயும் ஈமானை பாதிக்கக்கூடிய நோய்கள். பொறாமை என்பது தெரியும், அல் ஹசது யகுலுல் ஈமான், பொறாமை ஈமானை தின்றுவிடும் என்று சொல்லி இருக்கிறாங்க. உலகத்தினுடைய பேராசை, இதுவெல்லாம் ஈமானைக்கு பாதிப்பு தரக்கூடிய பாவங்கள். எனவே இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.